ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டு பாலில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ரசகுல்லா சாப்பிட்ருப்பீங்க, ரஸ்மலாயும் சாப்பிட்ருப்பீங்க. இது ரஸ்மலாய் தான் செஞ்சுருக்கேன். அதான் 2 போர்ஷனாக பால் வச்சுருக்கேன். ஒரு போர்ஷன் பால் வந்து பன்னீர் தயார் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அந்த இதை மிதக்க விடுறதுக்கு ரபடி அது செய்கிறதுக்காகவும். இது இப்போ வந்து வேறு இன்க்ரீடியன்ஸு சுகரு, இதை திரிய வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், அவ்வளவுதான். குங்குமப்பூ போடுறவங்க போடலாம் கலருக்காக. இப்போ இதை வந்து சுடணும். ரெண்டையுமே ஆன் பண்ணி நல்ல சூடாக இருக்கும்போது தான் இது பாலை திரிய வைக்கணும். அது வந்து நல்லா வத்தணும். அதனால அது இப்போவே நாங்கள் ஆன் பண்ணி அது வத்திக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இது ப்ராசஸ் எல்லாம் இந்த இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வேஷ்டி இருக்குது. வேஷ்டி இல்லாதவங்க பெரிய கர்ச்சீஃப், ஒயிட் துணியில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். துப்பட்டா வந்து நல்லா க்ளீனாக வச்சுருப்பீங்க. ஒரு ஒயிட் துப்பட்டாவாக இருந்துச்சுன்னா அது கூட பரவாயில்ல தான். இப்போ இது பால் காய்ச்சதுக்கப்புறம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை புழிகிறேன். இந்த பிரிஞ்சுக்கிட்டு வர்றது தெரியுதுல்ல. நல்லாட்டி தண்ணி விட்டு நீருக்கு வந்துடணும். இந்த கிண்டுங்க. இது இப்போ அமர்த்திடுவோமா? இன்னும் கொஞ்சம் ஒரு கொதிக்கு வந்துடட்டும். அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே இதாயிரும். எங்க காட்டுங்க, நல்லா தண்ணி நிறைய தண்ணி நல்லா. இப்போ இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிடுங்க. அமர்த்திட்டீங்களா? இதுவுமே சுட்டுருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து எப்படியும் நம்ம வத்தணும், அதனால சிம்மில் இருக்கணும். அதை வந்து அடியில் ஒரு பிளேட்டு வச்சு ½ லிட்டரில் தான் நாங்கள் பண்ணுறோம். அது கொஞ்சம் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும்னா 1 லிட்டரில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வேலை ரொம்ப கஷ்டம் கிடையாது. பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து இந்த பிளேட்டில் போட்டு நல்லா இந்த பூரி மாவு மாதிரி ஸ்மூத்தாக வர்ற மாதிரி கொஞ்சம் கை சூடாக இருக்கும். இது பன்னீர் சூடாக இருக்கும். இதை இது பண்ணி பண்ண வரலன்னா விட்டுருங்க, நான் பண்ணுறேன். நீ பண்ணு, சூடாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆறுன அப்புறம் கூட பண்ணு. கை சூடாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு பண்ணுறேன். அது வந்து நல்லா நல்லா ஆறுற வரைக்கும், அதாவது அந்த ஆவி போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு பண்ணிடலாம். எனக்கு 1/2 லிட்டர் பாலில் வந்து அவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் என்கிட்ட இன்னொரு பாக்கெட்டு பாலையும் இதில் சேர்த்து போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் வந்து அது இன்னொன்று, நம்ம பால் பாத்திரம் வாங்குகிற பாலை காட்டிலும் பாக்கெட் பால் தான் வந்து பன்னீர் நல்லா வரும். கை வச்சு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ நல்லா பிணையணும். நல்லா அப்படி உருண்டு வர்ற வரைக்கும் பிணையணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ
பாலாக திரட்டினா ஸ்ப்ளிட் ஆகாமல் அப்படியே பால் மாதிரி இந்த குலோப் ஜாமுன் மாவுக்கெல்லாம் இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி வருது. இப்படி வந்து இந்த மாதிரி வர்ற வரைக்கும் இப்படியே தேய்க்கிறது வந்து இப்போ இதுக்கு ஒரு டேஸ்ட் வரணும்ல. அப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கிடுவோம். தண்ணி சுட வச்சிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் சுட வச்சிருக்கு. ஏன்னா இந்த பால்ஸ் பண்ணி அது வேகிறதுக்கு அதுக்கு போட்டுட்டு தான் அப்புறம் ரபடியில் போட போகிறோம். ரபடியுமே நல்லா பால் சுருக்கிக்கிட்டு வருது. இதில் போடவா? ஆகணும் போதும். கொஞ்சம் இதை போட்டு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து இப்போ இதை உருட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இனி ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அதில் அந்த சுகர்லாம் நல்லா உள்ளே ஏறி எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணணும் இல்லையாம்மா? சுகர் நிறையா போட்டு இதை இப்படியே விட்டுட்டா ரசகுல்லா. இதை அப்படியே ரபடியில் தூக்கி போட்டோம்னா ரஸ்மலாய். இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பக்கம் அது இதாகிட்டு இருக்குல்ல. அதான் இது நல்ல தேவையான அளவுக்கு குறுகி. நீ அது நம்ம போடுறதுக்கு முன் இந்த இது எல்லாத்தையும் போடுறதுக்கு முன்னாடி அதில் சுகர் போடணும் இல்லையாம்மா? இது குக் ஆகட்டும். என்ன இப்போ வந்து அந்த சுகர் போட்ட சிரப்புக்குள்ளே இதை போட்டு பாயில் பண்ணி ஒரு 7-8 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஊறிடுச்சு. நல்லா பார்த்தாலே தெரியுது. நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்கிறது தெரியுது. இப்போ வந்து இந்த பால் கூத்துனதுக்கு வந்து நம்ம சுகர் இது வந்து பாயாசம் மாதிரி அதை வச்சுக்கோங்க. நீங்கள் பாயாசம் வந்து நல்லா நச்சுன்னு இனிப்பு போடுறவங்க இருப்பீங்க. அதை விட கம்மியாக இது கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் போடுங்க. 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் 2 ஸ்பூன் போடுங்க. போதும். அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். இதை வந்து குங்குமப்பூ போடுறவங்க போட்டுக்கோங்க. அது நல்ல கலர் வந்து அதுதான் கடையிலலாம் அந்த குங்குமப்பூ கலர் போட்டு தான் போடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால போடலை. இப்போ வந்து மெதுவாக இதை வந்து மெதுவாக ஒன்றா ஒன்றா எடுத்து போட்டு. இல்லைன்னா இருந்தால் நான் எடுக்கிறேன். அம்மா கேமரா இல்லை வேணாம். சரி, இனிமேல் நீங்கள் எடுத்துடலாம். க்ரௌடடாக இது ஒன்றா பார்த்தாலே தெரியுது. சாஃப்டாக தெரியுது. இதில் நீ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அது இப்படி நல்லா ஊறி செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ரபடி இதை குறைஞ்சது போதும். அது வத்துனது போதும். கொஞ்சம் பால் இதோட கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம நட்ஸு இது போடுறதுனாலும் போடலாம். இனி வந்து இது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமாம். சில்லுன்னு அந்த கொடுப்பாங்க கடையில எல்லாம். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட அவங்க அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுப்பாங்க. இது பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஓகே, மணி நேரம் திருப்பி நாங்கள் காட்டுறோம். ஸோ ஈஸி.
எவ்வளவு ஈஸியா இருக்கு. யாரு பிள்ளைங்களாம் உங்களுக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? எனக்கு ஷீத்தல் தான் சொல்லி கொடுத்தா. எனக்கு தெரியாது ரஸ்மலாய் இவ்வளவு ஈஸி, கேசரி அளவுக்கு தான் இருக்கு இது வேலை. எனக்கு நிஜமாவே தெரியாது. இப்போ சொல்ல தான் நான் சொல்லிக்கிட்டே இது பண்றேன். நான் கூட நீ தான் கேமரா பிடின்னு சொன்னேன், நான் கேமரா பிடிக்கிறேன் நீ செய்ய அப்படின்னு சொன்னேன். அவ வந்து தன்னடக்கத்தோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னடக்கம் எனக்கு. ஆமா மாட்டேன்னு சொல்லிட்டா. முடிச்சுட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ரஸ்மலாய் ரெடி. இதில் வந்து நான் இப்போ இந்த இதை பாதாம் போடுறேன். நான் வந்து சும்மா இப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை இன்னும் கூட நல்லா சாப் பண்ணி போடலாம். இது பிஸ்தா அந்த மாதிரி எது கிடைச்சாலும் போடுங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருந்து சில்லுன்னு சர்வ் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியும் ரஸ்மலாய் வந்து சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கணும்.